அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஷேர்ஸ் வாங்கி லாஸ் ஆகிடுது சம்டைம். அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஐபிஓவில் ஷேர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அலாட் ஆகுது. அந்த டைம் ஆஃப் அலாட் ஆகும்போது நமக்கு வந்து லாஸ்ட்டில் அலாட் ஆகுது, லிஸ்டிங் ஆகும்போது லாஸ் ஆகிடுது. நம்ம வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸோடு அது ரொம்ப கம்மியான ப்ரைஸோட லிஸ்டிங் ஆகுது, அதனால் நமக்கு லாஸ் வருது. அந்த லாஸ்லேருந்து நம்ம எப்படி வெளில வரோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்ஐசி ஷேர்ஸ் எடுத்துட்டா 17th May 2022 லிஸ்டிங் ஆச்சு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அலாட் ஆகிருக்கு, 15 ஷேர்ஸு 889 ரேட்டில் அலாட் ஆகிருக்கு. டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13,335. அட் டைம் ஆஃப் அலாட் ஆகும்போது பிலோ த ரேட்டில் தான் அலாட் ஆச்சு. ஸோ அதனால் லாஸ் அந்த டைமு. அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர் நான் ஃபர்தராக ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 595 தான். 10 ஷேர்ஸ் பண்ணியிருக்கேன், அதனோட வேல்யூ 5,951. தென் அகெயின் ஃபோர் ஷேர்ஸு 595.35 அந்த ரேட்டில். அதே மாதிரி ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். டோட்டலாக 15 ஷேர்ஸு ஆஃப்டர் அலாட்மெண்ட்டு மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 595 ஆவரேஜ் ப்ரைஸில். இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ 792, இந்த 595ஓட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த 889ஓட கம்மி தான். பட் ஆனால் அது பார்க்கும்போது இந்த இது பார்த்திங்கன்னா 1452 லாஸில் இருக்குது. தென் அகெயின் நம்ம 24th பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 792. இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1970 இப்போ ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 1503 நமக்கு ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். முதல்ல வந்து லாஸில் ஆச்சு. லாஸில் இருந்தது வந்து இந்த ஆவரேஜ் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த லாஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். இந்த கிராஃபு பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த தகவல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.